பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இந்த சேனலூடாக தொடர்ந்தும் இஸ்லாத்தில் சாதாரண தரம் ஓலெவல் மாணவர்களுக்கு கிரேட் 10 11 முக்கியமாக நான் கிரேட் 10ல் பார்த்துட்டு வரேன். போக கிரேட் 10ல் ஒவ்வொரு பாடத்தில் வரக்கூடிய MCQ கொஷின்ஸ் எப்படி அமையும் அந்த கொஷின்ஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரோம். தொடர்ந்தும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நஜாசா அசுத்தம் சம்பந்தமாக அந்த பாடத்தில் வரக்கூடிய கிரேட் 10ல் வர நஜாசா அந்த பாடத்தில் வரக்கூடிய MCQ கொஷின்ஸை நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவதாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது வர நிறைய பிரயோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் இதில் பிரயோசனம் பெறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ளும். ரைட், நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் நஜாசா. நஜாசான்னு சொன்னால் அசுத்தம். நாங்கள் ஏற்கனவே தஹாரா பார்த்தோம், சுத்தம், நீர வகைகள் எல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல பார்க்க போகிறது நஜாசா அசுத்தம். அசுத்தத்துல வகைகள் 3 வகைகளுக்கும் அந்த பாடத்தில் வரக்கூடிய கேள்விகளை கொஸ்டின்ஸ் நாங்கள் இங்கே பார்க்க போறோம். முதலாவது கேள்வி பாருங்க, மலம், சிறுநீர், இரத்தம். மலம், சிறுநீர், இரத்தம் என்பன எவ்வகையான நஜீஸை சாரும்? மலம், சிறுநீர், இரத்தம் இந்த 3ம் எவ்வகையான நஜீஸை சாரும்? நான் ஏற்கனவே சொன்ன நஜீஸ் 3 வகைப்படும். சாதாரண நஜீஸ், இலகுவான நஜீஸ், கடும் நஜீஸ். நஜீஸ்ன்னு நான் சொல்ல வந்திருக்குது. அப்ப இந்த மலம், சிறுநீர், இரத்தம் என்றது சாதாரண நஜீஸ். சாதாரண நஜீஸ். அதே போல கடும் நஜீஸ் மிகுது, இலகுவான நஜீஸ் மிகுது. ரைட், இப்ப இதுல சாதாரண நஜீஸை மட்டும் பார்ப்போம். நான் அடுத்த கேள்விகள் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சாதாரண நஜீஸ்ல நிறைய விஷயங்கள் வரும். மலம், சிறுநீர், ரத்தம் போலவே வாந்தி, வதி, மதி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சாதாரண நஜீஸ்ல வரும். இந்த சாதாரண நஜீஸ் ஒரு இடத்துல உடம்புல, ஒரு ஆடையிலே உடம்புல எங்கேயோ பட்டால் அதை சுத்தம் செய்யற முறையும் உங்களுக்கு பார்ட் 2ல கேட்கப்படுது. அது சுத்தம் செய்யற முறை எப்படி பண்ணால், நஜீஸ் பட்ட இடத்துக்கு முதல் நஜீஸை நீக்கணும், நஜீஸை அப்புறப்படுத்தணும். நஜீஸை நீக்கிட்டு அந்த நஜீஸ் பட்ட இடத்தை கழுவணும். இந்த கழுவுற நேரம் நிறம், மனம், சுவை. நிறம், மனம், சுவை இந்த 3ம் நீங்கும் வரை கழுவணும். இந்த நிறம், மனம், சுவை 3ம் இல்லாம போகணும். சில நேரம் நாங்கள் கழுவுற நேரம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா சவர்க்காரமோ எதுவும் பாய்க்கலாம், இந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கழுவுற நேரம் இந்த நிறம், மனம், சுவையில சில நேரம் நிறம் மட்டும் மிஞ்சி இருந்தால், மீதமாக இருந்தால் நிறம், சில நேரம் நாங்க ரத்தம் எல்லாம் பட்டால், ரத்தம் இதுக்குதான் வரும், அந்த ரத்தம் பட்டால் ஒரு காட்ட மாதிரி படும். இப்ப இது மிஞ்சன்றதுக்காக வேண்டி நாங்கள் கழுவுறோம், அது மிஞ்சதுக்காக வேண்டி நஜீஸோடு தொடர்ந்து நஜீஸாக இருக்குது என்ற அர்த்தம் இல்லை. தொடர்ந்தும் நஜீஸாக இருக்குது என்ற அர்த்தம் இல்லை. அந்த நிறம் மட்டும் இருந்தால். ஆனா அதுல சுவை, அதே நேரம் மனம், சுவை, மனம் இந்த 2ம் மிஞ்சி இருந்தால், சுவை, மனம் இந்த 2ம் மிஞ்சி இருந்தால் நஜீஸாக கருதப்படும். சுவை, மனம் 2மே மிஞ்சி இருந்தால் நஜீஸாக கருதப்படும். ரைட், அப்ப இதுல சுவை முக்கியமான விஷயம். சுவை இப்போவும் தனியையும் சுவை மீயலாம், சுவை போகும் வரை நாங்கள் கழுவணும். அதே நேரம் மனம் அல்லது நிறம், மனம் தனிய மிஞ்சிக்குது, அதில் நிறம் தனிய மிஞ்சிக்குதுன்னு சொன்னால் அது சுத்தமாகும், பிரச்சனை இல்லை. ரைட், அந்த விஷயங்கள் கொஞ்சம் நாங்கள் கவனித்துக்கணும். 2வது கேள்வி போவோம். பின்வரும் கூற்றுகளில் நஜீஸ் தொடர்பான பிழையான கூற்று. நஜீஸ் தொடர்பான 4 கூற்று இருக்குது, அல்ல பிழையான கூற்று என்னன்னு கேட்கப்பட்டது. முதலாவது கூற்று, ஆழ்ந்த தூக்கத்தின் போது வாயிலிருந்து வடியும் விநீர் சாதாரண நஜீஸா. சரி, ஆழ்ந்த தூக்கத்துல வெளியாகிற வாயிலிருந்து வடிகிற விநீர் சாதாரண நஜீஸ் தான். ரத்தம் சிந்தாத பிராணிகளான எறும்பு, தேனி போன்றன சாதாரண நஜீஸிலிருந்து விதிவிலக்கு பெற்றவையாகும். எறும்பு, தேனி போன்ற ரத்தம் சிந்தாத, ரத்தோட்டம் இல்லாத பிராணிகள் நஜீஸ் என்ற சாதாரண நஜீஸ்ல விதிவிலக்கு, நஜீஸ் என்ற தரத்துக்கு வராது. தாய்ப்பாலை மட்டும் உணவாக உட்கொள்ளும் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையின் சிறுநீர் இலகுவான நஜீஸ் ஆகும். இலகுவான நஜீஸ். ஒரு குழந்தை தாய்ப்பாலை மட்டும் பாலாக குடிக்குது, வேற எந்த சாப்பாடும் சாப்பிடல, அது ஒரு ஆண் குழந்தை, 2 வயதுக்கு உட்பட்டது, 2 வயதுக்கு உட்பட்டதாக இருந்தால் அந்த குழந்தைய சிறுநீர், மலம் இல்ல, சிறுநீர் மட்டும் இலகுவான நஜீஸ். ரைட், இதுல 3 டிஃபரன்ஸ் வருது. ஒன்று, தாய்ப்பால் மட்டும்தான் அருந்தனும், ஆண் குழந்தையாக இருக்கணும், 2 வயசுக்கு உட்பட்டதாக இருக்கணும். பெண் குழந்தைகள் இன்னைக்கு வராது, ஆண் குழந்தை மட்டும்தான். அந்த நஜீஸ் இலகுவான நஜீஸ், அந்த சிறுநீர் இலகுவான நஜீஸ். இந்த இலகுவான நஜீஸ் எப்படி நாங்க
சுத்தப்படுத்துறோம்னு சொன்னா இலகுவான நஜீஸ் இந்த சிறுநீர், இந்த 2 வயசுக்குட்பட்ட தாய்ப்பால் மட்டும் மறந்துற ஆண் குழந்தை ஒரு சிறுநீரை பட்ட இடத்துல அந்த நஜீஸ் சொன்ன அந்த சிறுநீரை பிரிஞ்சுடுறதுக்கு பிறகு அந்த இடத்துல தண்ணீர் எடுத்து கொஞ்சம் தெளிச்சா போதும். தண்ணீர் எடுத்து கொஞ்சம் கையில விட்டு தெளிச்சா ஸ்ப்ரே பண்ண மட்டும் போதும். வெறும் தேவையில்லை இலகுவான நஜீஸ். 4வது, சாப்பிட அனுமதிக்கப்படாத பிராணிகளின் பால் சாப்பிட அனுமதிக்கப்படாது, சரியா வாசிக்கணும். அனுமதிக்கப்படாத பிராணிகளின் பால் சாதாரண நஜீஸிலிருந்து விதிவிலக்கு பெற்றதாகும். இது பிழை, இது பிழையான கூற்று. சாப்பிட அனுமதிக்கப்படாத பிராணிகளோட பால் நஜீஸ். இதுக்கு வருது என்னடா, விதிவிலக்கப்பட்டது, விதிவிலக்கு வராது. சாப்பிட அனுமதிக்கப்படாத பிராணிகளோட பால் சாதாரண நஜீஸை சாரும், சாதாரண நஜீஸ், அது விதிவிலக்குக்கு வராது. ரைட், விதிவிலக்கு வரும். இந்த தாய்ப்பால் மட்டும் தான் விதிவிலக்காக சாதாரண நஜீஸ் விலகும், தாய்ப்பால் மட்டும். ரைட், சாப்பிட அனுமதிக்கப்படாத பிராணிகளோட பால் நஜீஸ் தான். சாப்பிட அனுமதிக்கப்பட்ட பிராணிகளோட பாலை பொறுத்தவர்கள் அதுங்களுக்கு குடிக்கவே நஜீஸ் கடத்துக்கு வராது. இது அனுமதிக்கப்படாது, எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட பிராணிகளோட பால் சாதாரண நஜீஸ் ஆகும். ரைட், 3வது கேள்வி, நாய் பன்றி என்பவற்றின் மலம், சலம், உமிழ்நீர், வியர்வை, இரத்தம் போன்றன எவ்வகை நஜீஸை சாரும்? நாங்க இங்க சாதாரண நஜீஸ் பார்த்தோம், இங்க இலகுவான நஜீஸ் பார்த்தோம். அடுத்த நஜீஸ் தான் கடும் நஜீஸ். அப்ப கடுமையான நஜீஸ் தான் ஆன்சர். நாய் பன்றி எடுத்தால் நாய் பன்றி இந்த 2டையும் மலம், சலம், உமிழ்நீர், வியர்வை, இரத்தம் இதெல்லாம் கடுமையான நஜீஸ்க்கு வரும், கடுமையான நஜீஸ்க்கு வரும். இந்த கடுமையான நஜீஸை நாங்க எப்படி கிளீன் பண்ண போறோம், எப்படி நாங்க கடுமையான நஜீஸை சுத்தப்படுத்த போறோம்? அடுத்த கேள்வியை நாங்க பார்ப்போம். ரைட், இந்த கடுமையான நஜீஸை சுத்தப்படுத்துற எப்படி என்று நாங்க அடுத்த கேள்வி. கடுமையான நஜீஸை சுத்தம் செய்யும் போது எத்தனை தடவை கழுவ வேண்டும்? ஒரு கடுமையான நஜீஸாக இருந்தா அந்த கடுமையான நஜீஸை நாங்க 7 தடவைகள் கழுவ வேண்டும். 7 தடவைகள் கழுவணும். 7 தடவையில ஒரு தடவை மணல் பயன்படுத்தணும். மணலை நாங்க பயன்படுத்தணும். அது நாங்க ஒரு பாத்திரமாக இருந்தா அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவும். அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவோம். 7 தடவை கழுவுற நேரம் ஒரு முறை ஆரம்பத்திலேயோ இடையிலையோ நாங்க மணல் பயன்படுத்தி கொள்வோம். இதுல நாங்க ஒரு ஆற்றுல கழுவுறதாக இருந்தா அந்த ஆற்றுல அந்த பாத்திரத்தை நீர்ல அமிழ்த்தி எடுத்தா மட்டும் போதும். சரியா, அமிழ்த்தி எடுத்தா போதுமானது. ரைட், இப்ப இன்னைக்கு இந்த கடுமையான நஜீஸை சுத்தப்படுத்துறத பார்ப்போம். சுத்தப்படுத்துறத பார்த்தா இந்த கடுமையான நஜீஸை சுத்தம் செய்யும் போது எத்தனை தடவை கழுவ வேண்டும்? 7 தடவை கழுவ வேண்டும். ஒரு கடுமையான நஜீஸ் பட்டால் 7 தடவை கழுவ வேண்டும். இந்த 7 தடவை கழுவுற நேரம் ஒரு முறை மணல் ஒரு முறை மணல் பயன்படுத்தணும். அது ஆரம்பத்துல மணல் பயன்படுத்திலும் இடையில பயன்படுத்தும், எந்த பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகள் நஜீஸ் தொடர்பான பிழையான கூற்று. இந்த கூற்றுகள்ல பிழையான கூற்று நாங்க பார்க்கணும். 1வது, நாய் பன்றி தவிர்ந்த ஏனைய விலங்குகளின் தோள்கள் 18 சுத்தம் செய்யலாம். நாய் பன்றி தவிர்ந்த ஏனைய விலங்குகளின் தோள்களை 18 சுத்தம் செய்யலாம். சரி, சுத்தம் செய்யலாம். ரைட். அதே நேரம் 2வது, இயற்கையாக எடுக்கப்படுகின்ற வேறு கலவைகள் சேர்க்கப்படாத கல் தானாகவே வினாக்கிரையாக மாறினால் அது சுத்தமாகும். பொதுவாக இந்த கல் என்றது மதுபானம் என்றது நஜீஸ்ல வரும், சாதாரண நஜீஸ். இந்த இடத்துல இயற்கையாகவே அந்த கல்னா தென்னங்கல், பனங்கல், இந்த கல் இயற்கையாக வினாக்கிரையாக மாறும், சுத்தமாக மாறும். இது சரி. பால் உறைந்த நெய், பட்டர், சீஸ் போன்ற கட்டியான நிலையிலிருந்து அதில் நஜீஸ் விழுந்தால் நஜீஸ் படிந்த பகுதியை எடுத்து விட்டு பயன்படுத்தலாம். ஒரு பால், உறைந்த பால், ஒரு சீஸ், பட்டர் மாதிரி ஒரு இடத்துல நஜீஸ் விழுந்தா அந்த இடத்த மட்டும் வெட்டி ஓரமாக்கிட்டு அதை அப்புறப்படுத்திட்டு அடுத்த பகுதியை பயன்படுத்தலாம். இதுவும் சரி. கடுமையான நஜீஸை சுத்தம் செய்து பயன்படுத்தலாம். இது பிழை. கடுமையான நஜீஸை சுத்தம் செய்து பயன்படுத்தலாம். கடுமையான நஜீஸ் பட்ட இடத்த, பட்ட பாத்திரத்தையோ ஆடையோ சுத்தம் செய்து சம்பந்தமாக இணையும் பேசல. கடுமையான நஜீஸை வரமாக நாயிட மலம், நாயிட வியர்வை இதை நாங்கள் பயன்படுத்தலுமா? ஏலா. கடுமையான நஜீஸை சுத்தம் செய்து பயன்படுத்த முடியாது. கடுமையான நஜீஸ் பட்ட இடத்தை, பட்ட பாத்திரத்தை, ஆடையை சுத்தம் செய்யலாம். வித்தியாசம் இதுதான் நஜீஸ் நஜாசா என்ற பாடத்துல வரக்கூடிய MCQ கொஸ்டின்ஸ் நாங்க பார்த்திக்கிறோம்.
அதோட விளக்கங்களையும் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.